திமுக காங்கிரஸ் இடையே பெரிய ஒரு விரிசல் அந்த தொகுதி பங்கீடுல வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப கன்னியாகுமரியில குறிப்பா ஒரு திமுக சிட்டிங் அமைச்சரா இருந்தவருக்கு தொகுதி கிடைக்கல, அவரு காங்கிரஸ் கட்சிக்காக வேலை செய்யல அப்படின்னு காங்கிரஸ்குள்ளே நிறைய இன்ஃபைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமாக மாறும் இந்த தேர்தலில்? நிச்சயமா இது ஏற்கனவே அவர் இந்த கனிம வள பிரச்சனைகள் நிறைய இருந்ததால குறிப்பா அவரை திமுக சீட்டு கொடுக்காம நிறுத்திருந்தாதான் எல்லாருக்கும் அறியப்பட்ட செய்தி. ஆனா அதுக்கு மாற்று ஏற்பாடா இப்ப விளவங்கோடு தொகுதியில ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அவரும் கனிம வள வியாபாரி தான் கேரளால. இப்ப அவர் உள்ளேயே விளவங்கோடு தொகுதிக்குள்ளேயே அவருக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் ஒருவேளை தெரியாம கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு இன்னும் ஈஸியா போயிடும். இங்க இருந்து அந்த கனிம வளத்தெல்லாம் எடுத்துட்டு போறது, இன்னும் அதிகமான லெவல்ல டாரஸ் வெஹிக்கிள்ஸ இயக்கிறது. நிறைய மரணங்கள் டாரஸ் வெஹிக்கிள்ஸ்னால எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய மரணங்கள். இப்ப கூட களியல்ல ஒரு சிறு பெண் 20 வயது கூட ஆகல, அந்த 18 வயது குழந்தை தான் சொல்லணும், அந்த குழந்தைய நாங்க இழந்திருக்கோம். அப்படி என்னோட தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இது இந்த டாரஸ்னாலதான் மக்களுக்கு ஒருத்தர் மேல கோவம் இருக்கு, அவரை மறைச்சு வச்சுட்டு இன்னொருத்தர் அதே வேலை செய்யறதுக்கு இன்னொருத்தரை தயார்படுத்துறாங்க.